ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் ரசிகன், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது இப்போன்னு இல்லை, படிக்கும் போதுலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் அவரோட ரசிகன். இப்போவும் அவருடைய படம் ஃபஸ்ட்டு டே போய் நான் தியேட்டரில் பார்க்கலன்னா என்னமோ இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ அந்த பழக்கத்தை விஜய் சார், உங்களுக்கு எத்தனையோ ரசிகர் மன்றங்கள் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்க ஈரோடு மாவட்டத்துல தான். அப்படிப்பட்ட எங்க ஈரோடு மாவட்டத்து ரசிகர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஈரோடு அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் மோகன்ராஜ் மேடைக்கு வரும். ஏன்னா என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மோகன்ராஜ் தான் ஈரோட்டில் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்க போகிறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க, நான் இன்னும் படத்திலே நடிக்கலை, அதுக்குள்ளே என்ன ரசிகர் மன்றம் வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்னமோ பெரிய நடிகராக வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நாங்கள் இப்போவே ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஈரோடு ரசிகர் மன்றம், இந்த ஈரோடு ரசிகர்களை என்னால் மறக்க முடியாது. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் ரசிகன், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது இப்போன்னு இல்லை, படிக்கும் போதுலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் அவரோட ரசிகன். இப்போவும் அவருடைய படம் ஃபஸ்ட்டு டே போய் நான் தியேட்டரில் பார்க்கலன்னா என்னமோ இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ அந்த பழக்கத்தை விஜய் சார், உங்களுக்கு எத்தனையோ ரசிகர் மன்றங்கள் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்க ஈரோடு மாவட்டத்துல தான். அப்படிப்பட்ட எங்க ஈரோடு மாவட்டத்து ரசிகர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஈரோடு அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் மோகன்ராஜ் மேடைக்கு வரும். ஏன்னா என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மோகன்ராஜ் தான் ஈரோட்டில் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்க போகிறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க, நான் இன்னும் படத்திலே நடிக்கலை, அதுக்குள்ளே என்ன ரசிகர் மன்றம் வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்னமோ பெரிய நடிகராக வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நாங்கள் இப்போவே ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஈரோடு ரசிகர் மன்றம், இந்த ஈரோடு ரசிகர்களை என்னால் மறக்க முடியாது.